குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸு ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸ், செகண்ட் பாயிண்ட்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். பேரலல் ஃபோர்ஸ்னாவே சமமான ஃபோர்ஸஸ்னு அர்த்தம். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஒரே டைரக்ஷனில் பாஸ் ஆகிற ஃபோர்ஸஸ், அது பேரலாக தான் இருக்கணும். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் டைரக்ஷன் மாறும், ஆனால் பேரலல் ஃப்ளோ தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. செகண்டு, எஸ்ஐ யூனிட்ஸ் மாஸுக்கு கிலோகிராம், அதுவே வெயிட்டுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பாடி டியூ டு கிராவிட்டி. செகண்ட் பாயிண்ட்டு, எஸ்ஐ யூனிட் நியூட்டன். மாஸ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அந்த பொருளில் இருக்கிற பார்ட்டிக்கல், அதுக்கு பேர் மாஸ். வெயிட்னா ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அந்த பொருள் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆகுது, அதுக்கு பேர் வெயிட். தேர்ட் கொஸ்டின், why does sky appear in blue color? ஏன் வானம் ப்ளூ கலரில் இருக்குன்னு கேட்குறான். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, when sunlight passes through the atmosphere, the blue color, அதாவது shorter wavelength, is scattered to a lot greater extent than the red color, அதாவது லாங்கர் வேவ்லென்த். ஒரு சன்லைட்டு பாஸ் ஆகுது அட்மாஸ்பியரில், ப்ளூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ்லென்த்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஷார்ட்டர் வேவ்லென்த்லாம் என்ன சார் ஆகுது அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆகுது. ஸ்கேட்டரிங்னா சிதறது, சிதறதுனா தெளிக்கிறது, சரிங்களா. எதை விட? ரெட் கலரை விட. அதனால் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான், திஸ் ஸ்கேட்டரிங் காசஸ் த ஸ்கை டு அப்பியர் இன் ப்ளூ கலர். அப்போ அந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் நடக்கிறனால ஸ்கை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குங்கிறான். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். பெரிய கேள்வி கேட்கலாம், டீட்டெயிலில் ஆன்சர் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் எப்படி இருக்கும்? ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, இட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். லைட் எப்படி தான் பாஸ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். தேர்ட் பாயிண்ட்டு, இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் த ப்ரொபகேஷன். லைட்டுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஓகேங்களா. ஃபோர்த் பாயிண்ட்டு, இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்கம். வேக்கம்னா என்ன? வெற்றிடம். வெற்றிடத்தில் கூட என்ன ஆகலாம்? லைட்டு பாஸ் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஏர் இஸ் c equal to 3 into 10 power 8 meter second inverse. லைட்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஏரில் இல்லைனா வேகத்தில்னு பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் இன்வர்ஸ்னு சொல்கிறான். சிக்ஸ்த் பாயிண்ட்டு, டிஃபரண்ட் கலர்டு லைட் ஹேஸ் டிஃபரண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா விப்ஜேஆர் தெரியும் இல்லைங்களா. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த்தும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் இருக்குன்னு சொல்கிறான். செவன்த் பாயிண்ட்டு, அமாங் த விசிபிள் லைட், நமக்கு கண்ணுக்கு தெரிகிற லைட்டில் பார்த்தீங்கன்னா வயலட் லைட் ஹேஸ் த லோயஸ்ட் வேவ்லென்த். இருக்கிறதுலேயே வேவ்லென்த்து எதுக்கு கம்மியாக இருக்கும்? விப்ஜேஆரில் வயலட்டுக்கு தான் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அண்டு ரெட் லைட் ஹேஸ் ஏ ஹையஸ்ட் வேவ்லென்த். ஹையஸ்ட் வேவ்லென்த் எதுக்கு சார் அதிகமாக இருக்கும்? விப்ஜேஆரில் நம்ம கலர் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட், மயோபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோபியா.
இப்போ ஒரு காலம் போட்டுக்கோங்க, மயோஃபியா தனியாக, ஹைப்பர் மெட்ரோஃபியா தனியாக போட்டுக்கோங்க. மயோஃபியானா என்ன அப்படின்னா கிட்ட பார்வை, அதே ஹைப்பர் மெட்ரோஃபியானா தூர பார்வை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோ. இட் அக்கர்ஸ் டியூ டு தி லென்த்தனிங் ஆஃப் ஐபால். நம்ம கருவில் இருக்கு இல்லைங்களா ஐபால், அது பார்த்தீங்கன்னா நீளமாக இருந்ததுன்னா இந்த டிஃபெக்ட், இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகும். அதுவே இதில் ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் இட் அக்கர்ஸ் டியூ டு த ஷார்டனிங் ஆஃப் ஐபால். நம்ம ஐபாலோட தன்மை வந்து சுருங்குது அப்படின்னா இந்த ஹைப்பர் மெட்ரோஃபியா ஃபார்ம் ஆகும். செகண்ட் பாயிண்ட், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் cannot be seen clearly. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூரமாக இருக்கிற பார்வை பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியாது. ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் நியர்பை ஆப்ஜெக்ட் cannot be seen clearly. ஒரு புக்கு வச்சு படிக்கிறோம், ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு படிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்ட வச்சு தான் படிப்போம் இல்லைங்களா? அப்போ அது நமக்கு என்ன தெரியாது? கிளியராக தெரியாது. ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஐ லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அதுவே ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. அந்த ஃபோக்கல் லென்த் என்ன சார் ஆகும் அப்படின்னா ஐ லென்ஸுக்கும் ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறான். ஃபோர்த் பாயிண்ட், ஃபார் பாயிண்ட் ஹேஸ் கம் க்ளோசர். தூரமாக இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். The nearer point has moved farther. கிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? தூரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் as ஷார்ட் சைட்னஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்ட இருக்கிறது தெரியும், தூரமாக இருக்கிறது தெரியாது. இட் இஸ் ஆல்சோ நோன் as லாங் ஷைட்னஸ். Sixth point, it can be converted using concave lens. Hypermetrophiala, it can be corrected using convex lens.